ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல் வீடியோ தாங்க காட்டியிருக்கேன். அதாவது நான் இந்த மாதத்துக்கு எங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் எவ்வளோ ரேட்டுக்கு வாங்கியிருக்கேன், எங்கே வாங்கியிருக்கேன், அனாவசியமாக வாங்க வேண்டிய பொருட்களை எப்படியெல்லாம் தவிர்க்கலாம் அப்படிங்கிற டிப்ஸையும் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மொத்த ஜாமாவும் பார்த்திங்கன்னா எனக்கு 1லேருந்து 2 மாதத்துக்கு கரெக்டாக வரும். அதை எப்படி நான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறதையும் வீடியோவில் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜாமான் ஃபுல்லாகவே நான் வந்து டிமார்ட்டில் தான் வாங்கியிருக்கேன். நான் எந்த மாதிரி இடத்துல இதை வாங்கினேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீரக சம்பா அரிசி வாங்கியிருக்கேங்க. இந்த ஜீரக சம்பா அரிசி, பாஸ்மதி ரைஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வாங்கணும் அப்படின்னு நினப்பேன். ஆனால் இந்த எக்கனாமிக் சைடில் தான் போய் எடுப்பேன். அதாவது இந்த பிரியாணி அரிசி, பாஸ்மதி ரைஸு, கோதுமை மாவு, சுண்டல், பச்சை பயிறு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லூஸில் வச்சுருப்பாங்க. நமக்கு எவ்வளோ தேவையோ கவர் எடுத்துகிட்டு போய் நம்மளே போட்டு வெயிட் செக் பண்ணிவிட்டு அதுக்குண்டான ரேட்டை இந்த மாதிரி ஸ்டிக்கரில் போட்டு ஒட்டி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி இடத்துல தான் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்குவேன். நான் ஃபஸ்ட்டு சீரக சம்பா பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸுமே எடுத்திருக்கேன். ரெண்டுமே ஒரு கிலோ. என்னால் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எடுக்க முடியாது. அதனால் எனக்கே தெரியும் ஒரு அளவு, அந்த அளவுக்கு நான் எடுத்துக்குவேன். ஓரளவுக்கு 1 கிலோவை வந்து தட்டுற அளவுக்கு தான் எடுத்திருப்பேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதுக்கு என்ன விலையோ அதை தான் போடுவாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளைச்சக்கரை தாங்க வாங்கியிருக்கேன். வெள்ளைச்சக்கரை வந்து கொஞ்சமாக தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணுவோம். அது இல்லாமல் ரேஷன் கடையில் கொடுக்குற வெள்ளைச்சக்கரையுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டீ காஃபிக்கு யூஸ் பண்ணிக்கிறதுனால இப்போதைக்கு சக்கரை இல்லை வீட்டில், அதனால் கொஞ்சமாக வாங்கியிருக்கேன். இது ரேஷன் அரிசி சக்கரை இருந்துச்சுன்னா நான் வந்து வாங்கவே மாட்டேன். அதுக்கப்புறம் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பருப்பு வாங்கியிருக்கேங்க. சிறுபருப்பு சாம்பார் வைக்கிறதுக்கு. அதாவது சிறுபருப்பு, துவரம்பருப்பு ரெண்டுமே பார்த்திங்கன்னா 1/2 கிலோ வாங்கி மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவேன் சாம்பாருக்கு. அப்போ சாம்பாருக்கு வந்து ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி போடுற மாதிரி தான் பண்ணுவேன். சில டைம் வந்து வெண்பொங்கல் அந்த மாதிரிலாம் செய்கிறேன் இல்லையா, அதனால் தனித்தனியாக இப்போ போட்டு வச்சுக்கிறது. இதில் 1/2 கிலோ, அதில் 1/2 கிலோ அந்த மாதிரி ஈக்குவல் பண்ணி வாங்கிக்குவேன். ஏன்னா ரெண்டையுமே சேர்த்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா பருப்போட செலவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகும். நம்ம தேவைக்கு நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். அடுத்து என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துவரம்பருப்பு வாங்கியிருக்கேன். அதுவும் அதே சேம் ஈக்குவல் வெயிட்டில் தான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராகி மாவு வாங்கியிருக்கேன். ஏன்னா சின்ன பையனுக்கு கொஞ்சம் கூழ் காய்ச்சி கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. அது கூடவே பார்த்திங்கன்னா அவல் வாங்கியிருக்கேன். இந்த ராகி மாவு, அவல், ரவை, ராகி சேமியா இதெல்லாம் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்காக வாங்கி வச்சுக்குவேன். இது கூட கொஞ்சம் பல்காக பார்த்திங்கன்னா கோதுமை மாவு, நம்ம சப்பாத்தி, பூரி அந்த மாதிரிலாம் பண்ணுவோம் இல்லையா, அதனால் கோதுமை மாவு ஒரு கிலோ 200 கிராம் சேர்த்து வாங்கியிருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி அரிசி, இது எப்போயுமே பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோ பக்கமாவது வாங்கிக்குவேன். ஏன்னா இட்லி அரிசியும் ரேஷன் அரிசியும் மிக்ஸ் பண்ணி தான் வந்து இட்லி தோசை மாவு ஆட்டுவேன். என்னோடய ஷார்ட்ஸில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதனால் இட்லி அரிசி ஒரு 1.5 கிலோ வாங்கியிருக்கேன். கடலை பருப்பு வாங்கியிருக்கேன். யோசித்து பருப்பு வடை கேட்டதுனால கடலை பருப்பு வாங்கியிருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா இந்த சுண்டல், பச்சைப்பயிறு கொஞ்சம் வாங்கியிருக்கேன். ஏன்னா பச்சைப்பயிறு அவிச்சு தாளித்து கொடுத்தாலும் பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்குமே ஆயிக்கிறோம். அதுக்கப்புறம் குழம்பு வச்சாலுமே நல்லா சாப்பிடுவாங்க. அதனால் பச்சைப்பயிறு, சுண்டல், கருப்பு சுண்டல் வாங்கியிருக்கேன். அது கூட என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை ரவை வாங்கியிருக்கேன். அது எப்போயாவது இந்த கேசரி அந்த மாதிரி கிண்டிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் வெள்ளை ரவை வாங்கியிருக்கேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு எவ்வளோக்கு எடுக்கணும்னு தோணுதோ அவ்வளோக்கு தான் எடுத்திருக்கிறேன். அது கூட கொஞ்சம் அச்சு வெல்லம், கொஞ்சம் நிலக்கடலை வாங்கியிருக்கேன். பொட்டுக்கடலை இருந்துச்சு, அதனால் நிலக்கடலை வாங்கியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மசால் பொடியெல்லாம் சேர்த்துருக்க மாட்டேன். ஏன்னா அதெல்லாம் ஓவரால் வீட்டில் இருக்குது. அதெல்லாம் 4 மாதத்துக்கு ஒரு தடவை பல்காக வாங்குவேன். அதனால் அதெல்லாம் இருந்துச்சு, அதனால் அதை மட்டும் தவிர்த்துட்டு மீதமெல்லாம் வாங்கியிருக்கேன். அது கூட உளுந்து வீட்லேயுமே ஒரு 1/2 கிலோ உளுந்து இருந்துச்சு. ஆனாலுமே நம்ம உளுந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதனால் உளுந்துமே 1 கிலோ பக்கம் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த மாதம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என்ன வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து இந்த கம்பு, கேழ்வரகு, திணை அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு தான் போயிருந்தேன். கொஞ்சம் தோசை அந்த மாதிரிலாம் போடலாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. எப்போயுமே அரிசி மாவு தோசை அந்த மாதிரி தான் குழந்தைங்களும் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 5 பொருள் வாங்கிக்கிட்டேன். அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பு வந்து 1 kg பேக்கெட்டு தான் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து லூஸில் கிடைக்காது. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பேக்கெட்டில் தான் இருக்கும். அதனால் அது 1 கிலோ வாங்கிட்டேன். ரேட் பார்த்திங்கன்னா
பார்த்தீங்கன்னா 59 ருபீஸ் தான். அது கூடவே பார்த்திங்கன்னா ராகி எடுத்திருக்கேன், முழு ராகி எடுத்திருக்கிறேன். அதுவுமே 1 கிலோ வந்து 85 ரூபான்னு நினைக்கிறேன். அதுவுமே 1 கிலோ வாங்கியிருக்கிறேன். அது கூடவே பார்த்திங்கன்னா குதிரைவாலி வாங்கியிருக்கிறேன். 1/2 கிலோ குதிரைவாலி, 1/2 கிலோ சாமை வாங்கியிருக்கிறேன். உங்களுக்கு அடுத்தடுத்து காட்டுறேன் பாருங்களேன். இதோட ரேட்டுமே பார்த்திங்கன்னா 87 ரூபாயா 83 ரூபா போட்டிருக்குது இதோட ரேட்டுமே. ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்குகிறோம், சரி அதனால் கொஞ்சம் 1/2 கிலோ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குதிரைவாலி, வரகரிசி, சாமை வாங்கியிருக்கேன். இது 3மே பார்த்திங்கன்னா நான் வந்து தோசை ஏதாவது ஊற்றிக்கலாம் அப்படிங்கிறத வாங்கியிருக்கேன். அதோட ரெசிபி வீடியோ கண்டிப்பாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா அடுத்து என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு பார்க்கும்போது காட்டுறேன். இது 5க்கு அப்புறம் உப்பு வாங்கியிருக்கேன், சால்ட்டு. கல்லுப்பு வந்து ஆல்ரெடி ரேஷன் கடையில் கொடுக்குற கல்லுப்புமே யூஸ் பண்ணிக்குவேன். அது இல்லாமல் இந்த மாதிரி தூள் உப்புமே வாங்கியிருக்கேன். மேகி 2 பாக்கெட் வாங்கியிருக்கேன். இப்போ யோஜத்துக்கு லீவ் விட்டாங்க, வீட்டில் இருப்பான், சரி அப்போயாவது மேகி கிண்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பாக்கெட் மேகி வாங்கி கொடுத்துருக்கேன். ஒரு பாக்கெட்டோட ரேட்டு 28 ரூபா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோகோனட் ஆயில் 1 லிட்ரு, கடலெண்ணெய் 1 லிட்டர் வாங்கியிருக்கேன். நான் அந்த எண்ணெயை பற்றி வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். நான் எப்படி எண்ணெயை மிச்சப்படுத்துகிறேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த எண்ணெய் எப்படி உங்களுக்கு 2 மாதத்துக்கு வருது அப்படிங்கிறது கூட நீங்கள் கேட்கலாம், நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அது கூடவே பார்த்திங்கன்னா ராகி சேமியா 1 பாக்கெட் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் சும்மா வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெல்லாம் பண்ண மாட்டோம், ஈவினிங் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஒரு 10 மணிக்கு டீ குடிக்கும்போது சாப்பிட்றதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் நாட்டு சக்கரை வந்து 1 கிலோ வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி பேக்கெட் ஓப்பன் பண்ணிட்டேன், சரி உங்களுக்கு வீடியோவில் காட்டணுங்கிறக்காண்டி எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா அப்பளக்கட்டு, ஒரு சின்ன அப்பளக்கட்டு வாங்கியிருக்கிறேன். யோஜித் வந்து இந்த பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த சந்தையிலலாம் விற்பாங்க 20 ரூபா பாக்கெட் அப்பளக்கட்டு, கலர் கலராக இருக்கும், ஸ்டார் அப்பளம் அந்த மாதிரி, அதுதான் விரும்புவோம். பட் நான் வந்து எனக்கு இந்த அப்பளம் தான் பிடிக்கும், அதனால் ஒரு சின்ன கட்டாக பார்த்து வாங்கிட்டேன். அது கூட பார்த்திங்கன்னா சர்ஃபெக்சல் லிக்விட் வாங்கியிருக்கிறேன், வாஷிங் மிஷினில் ஊற்றுறதுக்கு சர்ஃபெக்சல் லிக்விட். ஏன்னா என்ன சின்னதாக வாங்கியிருக்கீங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் கையில் தான் அதிகமாக துவைப்பேன், அதனால் வந்து அதுக்கு தனியாக துணி ஊற வைக்கிறதுக்கு ரின் பவுட்ரு வாங்கியிருக்கிறேன். இது வந்து கொஞ்சம் நல்லா அழுக்கு போகிற மாதிரி இருக்கும், ஹஸ்பண்டோட ட்ரெஸ்லாம் ரொம்ப அழுக்காகவும் இருக்கும், அதனால் அதுக்கு ஊற வைக்கிறதுக்கு ரின் பவுட்ரு, குளிக்கிற சோப்பு 1. நானும் ஹஸ்பண்டும் ஒரே சோப்பு தான் யூஸ் பண்ணுவோம். யோஜத்துக்கு வந்து டெட்டால் சோப் பிடிக்கும், அதனால் யோஜத்துக்கு டெட்டால் சோப்பு. சின்ன பையனுக்கு வந்து ஹிமாலயா, அதனால் அவனுக்கு வந்து எல்லாமே வந்து தனியாக வாங்கிக்குவான், அவனோட திங்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரின் சோப்பு, இந்த 6 சோப்பு பார்த்திங்கன்னா 160 ரூபா போட்டிருந்தாங்க, ஆனால் பில்லில் 150 ரூபா தான் வந்துருந்துச்சு, 10 ரூபா கம்மி தான். அதனால் இந்த ரின் சோப்பு, இதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்ஃபெக்சல் லிக்விட் தான் கம்மியாக வாங்கியிருக்கிறேன். அது கூட பார்த்திங்கன்னா 3 பாத்திரம் விளக்குற சோப்பு வாங்கியிருக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா கம்ஃபர்ட்டு இதெல்லாம் வந்து ஆல்ரெடி வீட்டில் இருக்கிறதுனால நான் வாங்கலை. எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு அப்படியே தேடிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த நட்ஸும் சீட்ஸும் இருக்கிற மாதிரி ஒரு பேக்கெட் இருந்துச்சு. சரி இதை வாங்கி வச்சுக்கலாம், நம்ம சும்மா ஃப்ரீயாக இருக்கிற டைம் வாயில் போட்டு குறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டேன். ஒரு பாத்ரூம் கழுகுற ப்ரெஷ்ஷும், ஒரு பால் பாட்டில் கழுகுறதுக்கு ஒரு ப்ரெஷ்ஷும் வந்து வாங்கியிருந்தேன். ரெண்டுமே பார்த்திங்கன்னா பெரிய ப்ரெஷ் வந்து 89 ருபீஸ், இந்த சின்ன ப்ரெஷ் வந்து பார்த்திங்கன்னா 79 ருபீஸ் தான். கொஞ்சம் பரவாயில்ல ரேட். எனக்கு என்னமோ வந்து டிமார்ட்டே நான் வாங்கி பழகிட்டதுனால எனக்கு அப்படி தெரியுதா அப்படிங்கிறதில்ல, ஆனால் என்னோடய பட்ஜெட்டுக்கு இது வந்து ரொம்பவே கம்மியான இது தான். இதில் வந்து மசாலா பொடி, கடுகு, வெந்தயம், ஜீரகம், சோம்பு இதெல்லாம் சேராது. ஏன்னா இது எதுவுமே நான் டிமார்ட்டில் வாங்க மாட்டேன், எல்லாமே வந்து வார சந்தையில் வாங்கிக்குவேன். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட்டு 20 ரூபா இருக்கும், ஆனால் நிறையா இருக்கும் உள்ள, அதனால் அந்த மாதிரி வாங்கி ஸ்டோர் பண்ணதுனால அதெல்லாம் ஆல்ரெடி வீட்டிலே இருக்குது. வாங்கிட்டு வந்த பொருளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சம்பளத்தில் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறக்காக வேண்டி ஒன்று ஒன்றா சம்பளத்தில் போட்டுட்ருக்கேன். நான் ரேஷன் அரிசி, ரேஷனில் கொடுக்குற பச்சரிசி எல்லாமே யூஸ் பண்ணுவேன். அது யூஸ் பண்ண மாட்டேன், இது யூஸ் பண்ண மாட்டேன், அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாமே மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்குவேன். இதில் எடுத்து வச்சது போக மிச்சம் இருக்கிற திங்ஸை பக்கெட்டில் போட்டு அதையுமே ஸ்டோர் பண்ணிக்குவேன். இப்போ தான் நான் இந்த எண்ணெயை எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு உப்பை தட்டி வச்சுக்கலாம். நான் வந்து கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், அது கூட இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிஃபைண்ட் ஆயில் 3மே யூஸ் பண்ணுறேன். ஒரு 5 லிட்டர் கேன் வாங்கி அதில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. இதில் வந்து கூட்டு பொரியல்லாம் பண்ணுறதுக்கு தேங்காய் எண்ணெய் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். குழம்பு தாளிக்கிறதுக்கு கண்டிப்பாக கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்குவேன். அதாவது இந்த கடலெண்ணெய் வாங்கிட்டு வந்திருக்கையில இதை யூஸ் பண்ணிக்குவேன். பப்படம் பொரிக்கிறது, பூரி போடுறது, சப்பாத்தி போடுறது, தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஆனால் இப்படி யூஸ் பண்ணும்போது உண்மையாகவே பார்த்திங்கன்னா எண்ணெயும் மிச்சமாகும், இது ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. நான் வந்து ஒரு சில அனுபவத்தினால சொல்கிறேன், இப்படி இது கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். நான் தேங்காய் எண்ணெய் வந்து அதிகமாக நாங்கள் எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுவோம். இப்படி தான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பேலன்ஸ் பார்த்திங்கன்னா நான் வாங்கிட்டு வந்த அந்த நட்ஸு சீட்ஸ் எல்லாம் டப்பாவில் கொட்டி வச்சுட்டேன். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லாருமே டிமார்ட்டில் போய் நம்ம ஜாமான் வாங்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்ம கண் வந்து அப்படியே அலைப்பாயும், வேறு எந்த திங்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு. ஆனால் அதை முற்றிலும் தவிர்க்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு டிப்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறேன்.
டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து டிமார்ட்டில் நிறைய பேக்கிங் ஐட்டமுமே வச்சுருப்பாங்க. நான் வந்து இந்த மாதிரி எக்கனாமிக்கில் தான் வாங்குவேன். எனக்கு இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு என்ன தேவையோ அதை எவ்வளோ அளவு வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கும்போது நமக்கு வந்து பணமுமே ரொம்ப மிச்சமாகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன வீட்டில் மளிகை ஜாமான் தீர்ந்துருக்குது, நம்ம என்ன வாங்க போகிறோம் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட்டு எடுத்துக்கிட்டே போங்க. என்ன மாதிரி ஆளாக இருந்தால் லிஸ்ட்டை வீட்டில் கூட விட்டுட்டு போயிடுவாங்க. அதனால் மொபைலில் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2வது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிமார்ட்டுக்குள்ளே போன உடனே நமக்குமே ஒரு ஆசையோடு தான் போவோம். நமக்கு அது வாங்கணும், இது வாங்கணும் அந்த மாதிரிலாம். நம்ம என்ன வாங்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கொண்டு போன லிஸ்ட்டெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது வாங்கணும் அப்படிங்கிற தேவை அப்படிங்கிற மாதிரி ஆசையாக இருக்கிற பொருள் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அதை கடைசியாக வாங்குங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானே பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ருபீஸ் ஆகும் அந்த மாதிரி இதில் தான் போகணும்னு சொல்லிட்டு போயிருந்தேன். ஆனால் நான் வாங்கிட்டு பேலன்ஸ் கொஞ்சம் பணம் என் கையில் இருந்துச்சு. ரொம்ப நாளாக ஒரு கடாய் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதனால் கையோடு அந்த கடாயுமே வாங்கிட்டேன். நான் அதை வந்து அடுத்து லாங் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் நமக்கு என்னென்ன தேவைங்கிறத நம்ம பார்த்து நமக்கு பிடிச்ச அளவில் வாங்கிக்கலாம். இந்த டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து டிமார்ட்டில் போய் சும்மா எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு வீட்டில் குமிச்சு வச்சுட்டுலாம் இருக்க மாட்டீங்க. டிமார்ட் மட்டும் இல்லை, பொதுவாக நீங்கள் எந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் போய் வாங்கினாலுமே உங்களுக்கு வந்து அது வந்து கரெக்டாக இருக்கும். நான் வந்து போன உடனே ஃபஸ்ட்டு இந்த எக்கனாமிக் டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு என்னென்ன வாங்கணுமோ அதெல்லாம் வாங்கிட்டேன். இதோட மொத்த ரேட் எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2614 ரூபா. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.